தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மதுக்கூர் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுகாதாரத்துறையினரின் மருத்துவ சேவை வெகுவாக பாராட்டுக்களை பெற்றுள்ளது. இது தொடர்பாக மதுக்கூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்களுடன் நமது நியூஸ்7 தமிழ் செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மதுக்கூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாதத்திற்கு 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் இங்கே பரிசோதனைக்காக வருகிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் கிராம பகுதி மக்கள் அதிகமாக அந்த மருத்துவமனைக்கு நாடி வருகிறார். இது குறித்து மருத்துவர் தேவிப்பிரியா அவர்கள், வணக்கம் மேடம். இந்த பகுதிக்குள்ள எவ்வளோ மாதத்துக்கு எவ்வளோ கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சைக்கு வராங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சிகிச்சைகள்லாம் கொடுக்குறீங்க, என்னென்ன ஆலோசனைகள் சொல்கிறீங்க? இங்கே இந்த பகுதியில் கிராமப்புறம் நிறைந்த பகுதிகளிலேருந்து மாதந்தோறும் 150க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் நம்மள்கிட்ட இலவச பரிசோதனைக்கு வராங்க. கர்ப்பிணிகளுக்கு தேவையான அடிப்படை பரிசோதனைகள் எல்லாமே இங்கே நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே நம்ம பண்ணிடுறோம். ரொட்டீனாக வர மற்ற இரத்த ஊசி எல்லாமே கர்ப்பிணிகளுக்கு இங்கேயே கிடைக்கிது. ஹைரிஸ்க் கேசஸ் மட்டும் சிக்கலான கேஸஸை நாங்கள் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி அவங்கள அடுத்த நிலையம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்கிறோம். அங்கேருந்து அதுக்கு மேலே சிக்கலான கேஸ் கண்டுபிடிச்சி அவங்க தஞ்சாவூருக்கு பரிந்துரை செய்வாங்க. நம்ம மதுக்கூர் வட்டாரத்தை பொறுத்தவரை 33 பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமங்கள் இருக்குது. இது எல்லாத்துலேயும் நடமாடும் மருத்துவ குழு மூலமாக பரிசோதனை செஞ்சு நாங்கள் சிகிச்சைகள் அளிச்சுட்டு வரோம். இப்போ நம்ம கவர்மெண்ட்டோடைய ஆர்கனைஸ்டு கேன்சர் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற பரிசோதனை மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இதை ஆரம்ப நிலையிலே கண்டறிகிறதுக்கும், 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து ஆண்களுக்கும் வாய் புற்றுநோய் அறிகுறிகள் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத ஆரம்ப நிலையில் கண்டறிகிறதுக்கும், மக்களை தேடி மருத்துவம் மூலமாக பெண் சுகாதார தன்னார்வலர்கள் அவங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் அடங்கிய இன்வைட் கார்டை பொதுமக்கள் கொடுப்பாங்க. அவங்க ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பரிசோதனைகளை மேற்கொண்டு ஆரம்ப நிலை கேன்சர் இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக குணப்படுத்துறதுக்கான அரசாங்கத்தோடைய திட்டத்தை இப்போ சிகிச்சை இந்த மக்களுடைய இந்த பரிசோதனைக்கு பொறியியல் இதோடைய வரவேற்பு எப்படி இருக்குது? இந்த மக்கள் வாரத்துக்கு இல்லை மாதத்துக்கு எத்தனை மாதிரி கேஸ் தான் அது மாதிரி பண்ணுறீங்க? இப்போதைக்கு நாங்கள் மக்களுக்கு அதுக்கான இன்வைட் கார்டை ஒரு செலவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களும் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு முன் நம்ம மதுக்கூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்ற ஆரம்ப சுகாதார நிலையம் அணுகி அதற்கான ஆரம்ப நிலை பரிசோதனை அதை மேற்கொள்கிறாங்க. அதில் அறிகுறி தெரிஞ்ச 1-2 பேருக்கு மேற்பரிசோதனைகளுக்கு நம்ம பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறோம். இன்னும் பொதுமக்கள் தானாக முன் மேலும் பரிசோதனைகளை ஆரம்ப நிலையிலே கண்டறியறதுக்கு இன்னும் கொஞ்சம் முன் வரணும். ஓசிஎஸ்னு ஒரு ப்ரோக்ராம், ஓரல் கேன்சர் நம்ம இயர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுக்காகவே அந்த ஓசிஎஸ் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ப்ரோக்ராமில் 18 வயசுக்கு மேலே நம்ம பிஹெச்சிக்கு யார் வந்தாலும் சரி அவங்க எல்லாருக்குமே ஸ்க்ரீனிங் மட்டும் பண்ணி வாய் புற்றுநோய்க்கான எதுவும் அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கேஸை ஹையர் சென்டருக்கு ரெஃபர் பண்ணி நம்ம மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூருக்கு அனுப்பிச்சு ரொம்ப சீக்கிரமாகவே கேன்சர் இருக்க பேஷண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். மதுக்கூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அதுக்கு பிரசவமாக இருக்கட்டும், பல்வேறு துறைகளும் சிறப்பாக பணியாற்றி வருகிற மருத்துவர்கள் இங்கு கூடுதலாக செவிலியர்களை நியமிக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ்7 செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலீம்.